Hi friends, this is video regarding how to make பன்னீர். அதாவது பன்னீர் எப்படி செய்யணும்னு பார்க்குறோம். நம்ம நாட்டு மாட்டுப்பால், காங்கிரீட் நாட்டு மாட்டுப்பால் நம்ம வச்சு பண்ணுறோம். இது ஒரு 5 லிட்டர் பால் எடுத்து நம்ம ஒரு டேக்ஸா 5 லிட்டர்னா ஒரு 6 லிட்டர் பிடிக்கிற மாதிரி ஒரு டேக்ஸால் நம்ம ஊற்றிக்கிட்டோம். இந்த டேக்ஸாவை எடுத்து அப்படியே அடுப்பில் வச்சு பாலை காய்ச்சிடணும். யூஸ்வலாக நம்ம காய்ச்சிற மாதிரி. ஏற்கனவே இங்கே நெய் ஒருத்தவங்க ஆர்டர் கேட்டிருக்காங்கங்கிறக்காக நம்ம வீட்டில் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சைடில் அது முருங்கை எல்லாம் இது இதுன்னு போட்டு காய்ச்சிறாங்க. இப்போ அந்த பால் காய்ச்சிற கேப்பில் நம்ம லெமன், நம்ம ஃப்ரெஷ் லெமன் தான், நம்ம தோட்டத்தில் உள்ள லெமன் தான், ஆர்கானிக்கில் வந்த லெமனு. அதுவும் நான் உங்களுக்கு இன்னொரு நாள் லெமன் எப்படி நம்ம தோட்டத்தில் இருக்குதுன்னு காமிக்கிறேன். ஸோ இந்த லெமனை கட் பண்ணி வச்சு இந்த லெமனை புளிகிறாங்க. நம்ம வினிகரோ வேறு எந்த ஒரு அசிடிக் இதோ நம்ம சேர்க்குறதுல லெமனோட குவான்டிட்டி ஒரு லிமிட் தெரியணும். அது என் ஒய்ஃப் மட்டும்தான் தெரியும். அது நிறையா சேர்த்துட்டிங்க அப்படின்னாலும் ஒரு மாதிரி புளிச்சிரும். கம்மியாக போட்டிங்கன்னா பால் அந்த தெரிஞ்சு வராது. இப்போ தெரிஞ்சதை தனியாக ஓரளவு எடுத்து வச்சாச்சு. மிச்சம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பாத்திரத்தில் இருக்க இப்போ நான் வடிகட்டுறேன். வடிகட்டும் போதில் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் கொஞ்சம் வரணும். மெயினாக டேக்ஸை அடிபிடிக்காமல் நீங்கள் பார்த்துக்கணும். அது பண்ணிங்கனாலே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ரெண்டாவது, இந்த பன்னீர் இப்போ இதுலேருந்து வர்ற பன்னீரை நீங்கள் அப்படியே வச்சிங்க அப்படின்னா அது உதிரி உதிரியாக தான் இருக்கும். ஒரு டைட்னஸ் கிரிப்னஸ் இருக்காது. ஸோ இது நான் ஒரு பன்னீர் ப்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அலுமினியத்துலேயும் கீழே எஸ்எஸ்லையும் வச்சு செஞ்சு கொடுத்துருக்கேன். மேலே உள்ள டைட் பண்ணுறது மட்டும் இரும்பில் இருக்கும். அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு பட் பன்னீரில் படாது. ஸோ நம்ம இந்த கச்சா துணி அப்படிம்பாங்க, இட்லி துணிமோ, அதை வச்சு அதில் இந்த பாத்திரத்தை சுற்றி ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இது உள்ளாக்க அந்த இதை போட்டு ப்ரெஸ் பண்ணும் போதில் தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்துடும். நம்மளுக்கு டேஸ்டியான சுவையான பன்னீர் கிடைக்கும். இப்போ கொதிக்க வச்சு இதை கட் பண்ணி அதுக்கப்புறம் பாக்ஸ் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். நம்ம எதுவுமே ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்காத காரணத்தினால நம்ம பன்னீரோட லைஃப் ஸ்பேன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 1 வீக் 10 days அந்த இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ எங்கிட்ட வாங்குறவங்க பெரும்பாலும் ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கி யூஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு எதுவும் பன்னீர் வேணும்னா காண்டாக்ட் மீ. ஒன்லி இன் சிவகாசி இட்ஸ் அவைலபிள் ஃபார் டெலிவரி. தேங்க்யூ. அண்ட் இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துடுறாங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Thank you.